இருக்காங்க. இவங்களுடைய இந்த ஸ்போர்ட்டிவான பெர்ஃபார்மன்ஸை பாராட்டி நமது 167வது வார்டின் கவுன்சிலர் அன்பு பரிசாக அவர்களுக்கு மனம் நிறைய என்ன கொடுக்கணும்னு தோணுதோ அவங்க கொடுக்கணும்னு விருப்பப்படுறாங்க. மேடம் ப்ளீஸ் கமெண்ட். மிஸ்டர் சாம்ராஜ் அவர்கள் எனக்கு பத்மினி ராகினி அவங்க எல்லாரும் அடைஞ்சாங்கல்ல, அவங்க கிட்ட தான் நான் 29 வயசில் கற்றுக்கிட்டேன். 23 வயசில் நான் போயிட்டு 29 வயசில் அதாவது நாட்டடைகள் முத்ரா ஜகேஸ்வரம் பிள்ளான வரத்துக்குள்ள என் குழந்தை பெரிய வயசுலேருந்து ஆரம்பிச்சிட்டா. பட் என்னையும் மேடை ஏற்றினாங்க. இந்த மேடைக்கு அது 23 ஆடினாங்க. வாய்ப்பற்ற அனைவருக்கும் மிக்க மிக்க கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி மாமி. 63 வயசு மாதிரி உண்மையிலே தெரியல. மாமி கிட்ட வந்து அந்த பியூட்டிக்கான சீக்ரெட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ரொம்ப நன்றி மேடம், ரொம்ப நன்றி. மட்டும் இல்லாம நாங்கள் கொடுக்கக்கூடிய பரிசு பொருட்களையும் அதீத அன்போடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் எல்லாருக்கும் இருக்கு. அப்படிங்கிறத பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இன்றைக்கு நம்ம நங்கநல்லூர்ல இருக்கிறவங்க எல்லாம் எந்த அளவுக்கு இருப்பாங்க, ஒரு பொசிஷன்ல இருக்கக்கூடியவங்க தான் தெரியும். ஆனாலும் அன்பின் ரீதியால இத்தனை பேர் இந்த அரங்கத்தில் ஒன்று கூடி இருப்பது எங்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. சார்பில் மாபெரும் கோலப்பாட்டி பரிசளிப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் எங்களுடைய அமைச்சர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் நம்மளுடைய எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் நம்மளுடைய திருவள்ளுவருடைய வாய்மொழியில இருந்த ஒரு குரலோடு நான் ஆரம்பிக்கிறேன். அருமை உடைதென்ற அசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். ஒரு செயல் முடியாது என்று அதை செய்ய முடியாமல் எப்படியாவது அந்த செயலை செய்ய முடிப்பதே ஆளுமையின் பெருமையாகும். நம்முடைய மாண்புமிகு முதல் மந்திரி தளபதி அவருடைய 73வது பிறந்தநாள் நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியாக இந்த 166 வட்டத்தில் நம்முடைய வணக்கத்துக்குரிய மாமன்ற உறுப்பினர் அன்பு தங்கை துர்காதேவி நடராஜன், வட்டக்கழக தம்பி நடராஜன் அவர்கள் தலைமையில் பிறந்தநாள் வருகை தந்திருக்கின்ற தாய்மார்கள் கோலப்போட்டியை நடத்தி அவருடைய ஊக்கப்படுகின்ற விதமாக அவர் பரிசளிப்பு விழா நடத்தி கொண்டு இருக்கின்ற கூட்டத்துக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்ம மாண்புமிகு சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர், மக்கள் தொண்டன், மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் மாணவர்கள் பெண்கள் எல்லாருமே பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய விதத்துல நம்முடைய ஏரியால பார்த்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில அப்படி பலமான ஆலந்தூராக தொடர்ச்சியாக அதை விளக்க செய்வதற்கு அமைச்சர் அவர்களுக்கு அனைவரின் கரவொலிகளோடு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அமைச்சர் அவர்களை பேசுவதற்கு அன்போடு இருக்கிறேன். செயலாளர் அண்ணன் குரானனுக்கு சால்வை அளித்து மரியாதை. நம் அனைவரையும் அன்போடு வரவேற்றிருக்கிற நம்முடைய சென்னை மாநகராட்சியினுடைய மாமன்ற உறுப்பினர் என்னுடைய அன்பு தங்கை துர்காதேவி நடராஜன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை பொறுப்பேற்றிருக்கிற நம்முடைய ஆலந்தூர் தெற்கு பகுதி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயலரும் நம்முடைய ஆலந்தூர் மண்டல குழு தலைவருமான என்னுடைய அன்பு சகோதரர் சந்திரன் அவர்களே, வடக்கு பகுதி கழகத்துடைய செயலர் மரியாதைக்குரிய அண்ணன் குணா அவர்களே, நிகழ்ச்சிக்கு முன்னிலை பொறுப்பேற்று நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய 73வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கோலப்போட்டிகளாக நடத்தி இன்னைக்கு பரிசுகள் எல்லா பகுதியிலும் வழங்கி கொண்டிருக்கிறோம். அதனுடைய அடிப்படையில் இன்னைக்கு 167வது வட்டத்தில் இந்த நிகழ்ச்சி மிகுந்த எழுச்சியோடு நடைபெறுகிறது. ஆக இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்து தந்திருக்கிற
நிர்வாகிகளுக்கு மீண்டும் எனது நன்றி இந்த நேரத்தில் நாம் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களை பொறுத்தவரையிலும் நாட்டில் எவ்வளோ கட்சி இருக்குது உங்களுக்கு தெரியும். மாநில கட்சிகள், தேசிய கட்சிகள் இருக்கு. ஆனால் அந்த தலைவர்லாம் திடீர்னு வந்த தலைவராக தான் இருப்பாங்க. நீங்க பாருங்க. ஆனால் நம்முடைய முதல்வரை பொறுத்தவரையும், நம்முடைய தலைவரை பொறுத்தவரையும் திடீர்னு வந்துட்டவர் இல்லை. இன்னைக்கு அவர் வயசு 73 வயசு. இந்த 70 பல்வேறு திட்டங்களை தேர்தல் அறிக்கையாக தந்தார். அந்த திட்டங்களில் 90% மேல் நிறைவேற்றி இன்றைக்கு நாட்டு மக்களின் பேரன்பை பெற்றிருக்கிற தலைவராக இன்றைக்கு நம்முடைய முதல்வர் ஒரு நிலையை கொண்டிருக்கிறார். எவ்வளவு திட்டங்கள் சொல்லலாம். சிறப்பு செய்யப்படுகிறது. அனைவரும் கைத்தட்டலாம். அடுத்ததாக ஆதம்பாக்கம் டிஎன்ஜிஓ காலனி நலசங்க செயலாளர் திருமதி தமிழ்ச்செல்வி அவர்கள் கௌரவிக்கப்பட இருக்கிறார். அடுத்ததாக இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய திருமதி டிவி ஜெயஸ்ரீ அவர்கள் கௌரவிக்கப்பட இருக்கிறார். திருமிகு அமைச்சர் அவர்கள் திருக்கரங்களால் பொன்னாடை போட்டி அவர்களுக்கு சிறப்பு பரிசு செய்வார். பேருக்கு தான் போட்டு எல்லாருமே சூப்பரா போட்டிருக்கீங்க. இரண்டாவது பரிசு பி கலைச்செல்வி அவர்களுக்கு. எல்லாரும் கை தட்டலாம். அடுத்ததாக கரிஷ்மா அவர்கள். மூன்றாம் பரிசு கரிஷ்மா. அவர்களுக்கும் மற்றும் அனைத்து கழக நிர்வாகிகளுக்கும் இந்நிகழ்ச்சியை